அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜன் பேசுறேன், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அண்ட் தி ஃபவுண்டர் ஆஃப் ஆஸ்பயர் அகாடமி சிஏ கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம சிஏ இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. திஸ் இஸ் ரிகார்டிங் தி நவம்பர் 2020 எக்ஸாமினேஷன். இந்த ஆப்ட் அவுட் ஸ்கீம் பத்தி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப் கம், அதை பத்தி கொஞ்சம் படிக்கலாம். சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் they are referring to the earlier announcement on 23rd of October 2020. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. என்னது, யாரெல்லாம் இந்த நவம்பர் 2020 எக்ஸாம்ல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 3 கண்டிஷன் இருக்கு. இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க நவம்பர் 2020 எக்ஸாம் எழுத வேண்டாம், நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது என்னென்ன 3 கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் சின்ன வரிகளை படிச்சிருவோம். ஸோ இட்ஸ் வெரி கிளியர். என்ன சொல்றாங்க, the ICA's important announcement dated 23rd October 2020, it had prescribed for the opt-out scheme for the November 2020 examination, which was to become operative as under. In the extent from the opt-out scheme was to be available to the students satisfying any of the following conditions. So 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாலே நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது என்னென்ன கண்டிஷன்? The students who are currently COVID-19 positive or having symptoms of COVID-19 at any time up to the conclusion of examination. இப்போ கரண்டா நீங்க you are a COVID-19 பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. இல்ல இப்ப இல்ல, ஆனா எக்ஸாம் எக்ஸாம் எழுதுறீங்க, நடுவுல ஏதாவது if you are having some symptoms of COVID-19 positive, எக்ஸாம் முடியறதுக்குள்ள நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது என்ன, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது COVID-19 பாசிட்டிவா இருக்கலாம், ஆர் நீங்க எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து COVID-19 ஆயிடலாம். அதான் செகண்ட் கண்டிஷன். whose family members with whom the students are satisfying are COVID-19 positive or become COVID-19 positive at any time up to the conclusion of examination. மூணாவது என்ன, if the area in which the students residence is located is declared as containment zone by the central government or state government or local authority at any time up to the conclusion of exam. நீங்க எங்க தங்கி இருக்கீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடென்ஸ் இஸ் லொகேட்டட், நீங்க உங்க வீடு எங்க இருக்கோ அந்த ஏரியா, அந்த ஜோன் வந்து சப்போஸ் இஃப் இட் பிகம்ஸ் a containment zone by the central government or the state government வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க உங்களால எழுத வெளியே வர முடியாது, அப்ப நீங்க எக்ஸாம் எழுத முடியாது, அப்ப நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ சுருக்கமா சொன்னா ஆப்ட் அவுட் பண்றதுக்கு 3 விதமான கண்டிஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க COVID-19 பாசிட்டிவா இருக்கணும், இல்ல எக்ஸாம் முடியறதுக்குள்ள நீங்க சிம்டம்ஸ் காட்டுறீங்க you are COVID-19 பாசிட்டிவ்னு, இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தங்கியிருப்பீங்க இல்லையா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் they are COVID-19 பாசிட்டிவ், இல்ல நீங்க எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து COVID-19 பாசிட்டிவ் சிம்டம்ஸ் காட்டுறாங்க. மூணாவது கண்டிஷன் என்ன, நீங்க இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இது வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்களால வெளில வர முடியாது. அப்ப இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும், நீங்க வந்து இந்த நவம்பர் 2020 எக்ஸாம்ல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி கொடுத்துருக்காங்க. 23 அக்டோபர் 2020 அன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இதன் தொடர்ச்சியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செகண்ட் பேரா ஆஃப் தி what is that notification or announcement பாத்தீங்கன்னா, considering the requests of the large number of students and keeping in view their general well-being and safety, right? It is decided that the students who have already submitted online examination application for the November 2020 examination cycle and are satisfying any of the conditions as mentioned in A to C above will be allowed to opt out and carry forward their candidature to another examination cycle, that is November 2020 exam cycle 2, to be conducted in the second half of January 2021 or the first half of February 2021. என்ன சொல்றாங்க, நீங்க நவம்பர் 2020 எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, தென் இந்த 3 கண்டிஷன் சொல்லியிருக்கீங்க இல்லையா, COVID-19 பாசிட்டிவ் சிம்டம்ஸ் சொல்றோம் இல்லையா, இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், அண்ட் இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். எப்போ சொல்றாங்க, நீங்க அப்போ மே வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஜனவரி செகண்ட் ஹாஃப் 2021 இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2021 பிப்ரவரி 15th பொங்கலுக்கு அப்புறம் 15th ஜனவரி 2021 அதுக்கப்புறமோ இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2021 பிப்ரவரி அதுக்குள்ள நாங்க எக்ஸாம் திருப்பி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், நீங்க அங்க எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. விவரம் புரியுதா?
நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க எக்ஸாமுக்கு. ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஏதோ சிம்டம்ஸ்லாம் இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நாங்க வந்து ஜனவரி செகண்ட் வீக்ல திருப்பி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் 2021ல. இல்லாட்டி மேக்ஸிமம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள எப்படியே கண்டக்ட் பண்ணிடுவோம். அதுல நீங்க எழுதிக்கோங்க எக்ஸாம. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன் திஸ் கேஸ் the examination fees and exemption if any of the particular student will automatically be shifted and carried forward to the next examination, that is the November 2020 cycle 2, and this attempt will not be counted. அப்ப நீங்க ஏற்கனவே நீங்க ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, உங்களோட எக்ஸம்ஷன்ஸ்லாம் ஏற்கனவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே அந்த நவம்பர் 2020 சைக்கிள் 2ன்றாங்க, அதாவது ஜனவரி பிப்ரவரியில் நடக்க போற எக்ஸாமுக்கு அது எடுத்துக்கொள்ளப்படும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க நார்மலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The student will not be required to apply afresh or pay any fees for the November 2020 examination cycle 2 at the relevant time. So நீங்க திருப்பியும் அப்ளை பண்ண வேண்டாம் எக்ஸாமுக்கு, திருப்பி ஃபீஸ்லாம் பே பண்ண வேண்டாம். நீங்க ஏற்கனவே நீங்க நவம்பர் 2020 நார்மல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்களா, அதுவே போதுமானது. நீங்க தள்ளி போச்சுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ சரி, இப்போ என்ன சொல்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வித் டீடைல்டு ஸ்கெடியூல் ஷால் பி இஷ்யூட் இன் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிசம்பர் 2020. சரி, அது பார்ப்போம். அது என்ன சொல்றாங்க. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, நான் அப்ளை பண்ணிட்டேன் எக்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து இஃப் ஐம் ஹேவிங் அ COVID-19 பாசிட்டிவ் சிம்டம் இருக்கு வச்சுக்கோமே, சிம்டம் இருக்கு, இல்லை ஐம் பீன் டெஸ்டட் பாசிட்டிவ்னா என்ன சொல்றாங்க, நீங்க தாராளமா ஆப்ட் அவுட் பண்ணிக்கோங்க, நாங்க திருப்பி எக்ஸாம் வந்து நாங்க வந்து மிட் ஜனவரி மேல வைப்போம், அப்ப நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல என்ன மாதிரி சிக்கல் வரும் நீங்க எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நான் 2 எக்ஸாம் எழுதுறேன், குரூப் 1 வச்சுக்கோங்களேன், 2 எக்ஸாம் எழுதுறேன். 3வது எக்ஸாம்ல ஐ பீன் டெஸ்டட் பாசிட்டிவ் வச்சுப்போம். ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு சிம்டம் இருக்கு, இல்ல எனக்கு என்னவோ பிரச்சனை, கவர்மெண்ட்ல திடீர்னு கண்டெய்ன்மென்ட் ஜோன் மாத்திட்டாங்க. ஸோ 2 பேப்பர் எழுதியிருக்கேன், 3வது பேப்பர் என்னால வர முடியல. இப்ப நான் என்ன பண்றது ஒரு கேள்வி வரும். இது ஒரு சிச்சுவேஷன் 1. சிச்சுவேஷன் 2, நான் குரூப் 1 முழுக்க எழுதுறேன். சப்போஸ் இஃப் ஐ அப்ளைட் போத் குரூப்ஸ் வச்சுக்கோங்களேன், நான் குரூப் 1 முழுக்க எழுதுறேன், ரைட்டா? குரூப் 2 போறதுக்கு முன்னாடி ஐ பீன் டெஸ்டட் பாசிட்டிவ் அப்படி வச்சுப்போம், எனக்கு கோவிட் சிம்டம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இந்த 2 கண்டிஷன்ல, இந்த 2 சிச்சுவேஷன்ல எப்படி ஹவு டு டீல் அப்படின்னு கேட்டா, இது எனக்கு எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இதுதான் அடுத்த பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, in case the student appears for some of the papers in a particular group and subsequently he or she opts out for any of the reasons as mentioned in A to C above. சொன்னேன் இல்லையா, குரூப் 1 எழுதுறேன், 4 பேப்பர்ல நான் 2 பேப்பர் எழுதிட்டேன், திடீர்னு 3ஆவது பேப்பர் கோவிட் சென்டர் வந்துருச்சு, நான் வெளில ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆப்ட் அவுட் பண்றீங்கன்னா இப்ப பிரச்சனை என்ன கேள்வி வரும்னா, அப்ப நான் ஜனவரியில எழுதுவேன் இல்லையா, செகண்ட் சைக்கிள் எழுதுவேன் இல்லையா, நான் 4 பேப்பரும் எழுதணுமா, பாக்கி 2 பேப்பர் எழுதுனா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி அரைகுறையா எழுதினீங்கன்னா எக்ஸாம் 4 பேப்பர்ல நீங்க 2 பேப்பர் தான் எழுதிருக்கீங்க, அதுக்குள்ள நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிட்டீங்க பிகாஸ் ஆஃப் COVID-19 சிம்டம். அப்ப நீங்க ஆப்வியஸ்லி நீங்க ஜனவரி பிப்ரவரி சைக்கிள்ல நீங்க எழுதுவீங்க. இப்ப எழுதுறப்ப நான் 4 பேப்பரையும் திருப்பி எழுதணுமா, 2 பேப்பர் எழுதுனா போதுமா, பேப்பர் 3 பேப்பர் 4 எழுதுனா போதுமா? இந்த ஒரு ஜெனுவின் கேள்வி இருக்கு இல்லையா, அதை தான் கிளாரிஃபை பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க 4 பேப்பர் எழுதும் பட்சத்தில், நீங்க 2 தான் எழுதிருக்கீங்கன்னா திருப்பியும் 4த்தையும் எழுதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 பேப்பர் நீங்க குரூப் 1 போயிருக்கீங்க, நீங்க 2 பேப்பர் தான் எழுதிருக்கீங்க, அதோட நீங்க டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க, அது COVID-19 பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஆர் ஆப்டிங் அவுட். அப்போ நீங்க இந்த ஜனவரி பிப்ரவரி சைக்கிள்ல திருப்பியும் 4 பேப்பரையும் எழுதியா, அதை தான் கிளாரிஃபை பண்றாங்க, சொல்றாங்க. தென் he or she has to appear for all the papers of the group in the next examination cycle. அதான் பாயிண்ட். தட் இஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, shifting of some of the papers of the same group is not allowed. அதாவது நான் இங்க 2 பேப்பர் ஏற்கனவே நவம்பர்ல எழுதிட்டேன், பாக்கி 2 நான் வந்து ஜான்சப்ல எழுதிட்டுமா அப்படி கேக்குறீங்களா, அது முடியாது. சோ எழுதுனா ஃபுல்லா எழுதணும். நீங்க 2 பேப்பர் எழுதிட்டு அதுக்குள்ள நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெஃபினட்டா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் தி ஜனவரி பிப்ரவரி சைக்கிள். ஆனா நீங்க 4 பேப்பரையும் திருப்பி எழுதி ஆகணும். இது ஒரு பாயிண்ட். சரி, இப்போ 2வது சிச்சுவேஷன் எடுத்துப்போம். சரி சார், நான் 2 குரூப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், குரூப் 1 அப்ளை பண்ணியிருக்கேன், குரூப் 2 போத் குரூப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் கரெக்டா குரூப் 1 முழுக்க எழுதி முடிச்சுட்டேன்,
then I want to opt out because of a COVID-19 positive symptom, whatever may be. நான் ஆப்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் திருப்பி ஜான் ஃபெப் சைக்கிள்ல எப்படி சார்னா, அப்போ நீங்க வந்து குரூப் 2 மட்டும் எழுதினா போதும். ஏன்னா நீங்க குரூப் 1 முடிச்சிட்டீங்க இல்லையா, அதுக்கு விட்டுறாங்க, திருப்பி எழுத வேண்டாம். நீங்க குரூப் 1 அங்கேயே முடிச்சிட்டீங்க, பாக்கி 4 பேப்பர் குரூப் 2 இல்லையா, அதை நீங்க இங்க எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதான் செகண்ட் பாயிண்ட். இன் கேஸ் a student appears for all the papers in a group and subsequently opts out for the other group for any of the reasons as mentioned above in A to C above, then the group in which he has appeared shall be taken as completely appeared and the student has to write the other group in the next examination cycle. இந்த பாயிண்ட் தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சுருக்கமா சொன்னால், ஒரு குரூப் நீங்க அப்பியர் ஆறீங்க, 4 பேப்பர் இருக்கு, நீங்க 2 பேப்பர் தான் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆப்ட் அவுட் பண்றீங்க பிகாஸ் ஆஃப் COVID-19 பாசிட்டிவ் சிம்டம். அப்ப நீங்க வந்து நெக்ஸ்ட் சைக்கிள் ஜனவரி பிப்ரவரியில திருப்பியும் 4 பேப்பர் எழுதணும். இதுதான் பாயிண்ட். ஒருவேளை நீங்க 2 குரூப்பும் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு குரூப் முழுக்க எழுதிட்டீங்க, 2வது குரூப் போறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் ஆப்டிங் அவுட்னா ஒரு பிரச்சனை இல்லை. அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் சைக்கிள்ல நீங்க குரூப் 2 மட்டும் எழுதினா போதும். இதுதான் பாயிண்ட். சரி, இதோட ஈஸியஸ்ட் ரூட் ஒன்று இருக்கு. எதுக்கு தலைவலி? நான் மொத்தமா ஆப்ட் அவுட் பண்ணிடுறேன், நான் மேலே எழுதிக்கிறேன், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? அதுதான் the third part of the announcement. Alternatively, students who are satisfying any of the conditions as mentioned in A to C above shall be allowed to opt out from the November 2020 exam and appear in the May 2021 examination at his or her option. However, he or she will have to fill fresh examination form, apply fresh for the 2021 examination at the relevant date, obviously. ஆனா நீங்க வந்து டிஃபரன்ஷியல் ஃபீஸ் கட்டினா போதும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 தான் அப்ளை பண்ணியிருப்பேன் நவம்பர்ல, மேல நான் வந்து நிறைய டைம் இருக்குல்ல, நிறைய படிப்பேன். ஸோ அப்பயும் ஐ கேன் அப்ளை ஃபார் போத் குரூப்ஸ் ஆல்சோ. அப்போ நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும். ஆனால் ஏற்கனவே நீங்கள் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாக்கி டிஃபரன்ஷியல் ஃபீஸ் மட்டும் நீங்க கட்டினா போதும். இதுதான் மக்களே மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ரைட்டா? சரி, இதை நான் எப்படி நான் ஆப்ட் அவுட் பண்ணணும், நான் எப்படி சார் பண்றது ஆப்ட் அவுட்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதான் the fourth part of the story. Procedure for availing the opt-out facility. Submit a declaration online available at நம்ம இன்ஸ்டிடியூட் வெப்சைட்லயே ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு, ஆன்லைன், நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ICAI.ica.org. இது 7th நவம்பர்ல இருந்து இட் இஸ் ஆக்டிவ். 9 PM onwards நைட்ல இருந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ நீங்க போய் இஃப் யூ வாண்ட் டு ஆப்ட் அவுட் யூ கேன் ஆப்ட் இட் அவுட். நீங்க அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும் ஆன்லைன். சரி, இப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஃபில் பண்ண என்ன ஆகும் சொல்றேன் பாருங்க. ஆன் சப்மிட்டிங் தி டிக்ளரேஷன் கேண்டிடேச்சர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ஃபார் தி நவம்பர் 2020 எக்ஸாம் cycle 1 will be cancelled and he or she will be given the option to shift in the November 2020 exam cycle 2 to be held in Jan-Feb, இல்லாட்டி appear in May 2021 exam cycle. நீங்க ஆப்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் 2 சாய்ஸ் இருக்கு அவனுக்கு இல்லையா? சொன்ன மாதிரி ஒன்று நீங்க ஜனவரி பிப்ரவரியில பேட்ச்ல அப்ளை பண்ணிக்கலாம், அப்பியர் ஆகலாம், இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா மேக்கே போகலாம். புரியுதுங்களா பாயிண்ட்? ஸோ இதான் பாயிண்ட். சரி, இது வந்து பாயிண்ட் என்னன்னா நீங்க மாற்ற முடியாதுன்றாங்க. கைண்ட்லி நோட் தட் ஒன்ஸ் ஆப்ஷன் ஃபார் ஆப்ட் அவுட் இஸ் டேக்கன் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஃபைனல். நீங்க ஆப்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ட் அவுட் பண்ணதுதான், திடீர்னு நீங்க ஆட்டத்தை மாற்ற முடியாது. once you have decided to opt out, it is final. No request for its change will be entertained under any circumstances. So think twice before you opt out, because once you opt out you can't withdraw that point. Okay, சரி, இதெல்லாம் இல்லாம எல்லாருக்கும் those who want opt out நான் ஃபுல்லா எழுதுறேன் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. we have made all satisfactory arrangements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For remaining students who choose not to opt out and appear for the exams commencing from 21st of November 2020, the institute has made all the required and necessary arrangements for the smooth conduct of the November 2020 examinations across the globe, including strict adherence to the precautions measures which are related to COVID-19, which include thermal scanning, hand sanitization, wearing of mask, maintaining social distancing at all times, following government guidelines, etc. இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் தைரியமாக எக்ஸாம் எழுத போறீங்களோ தாராளமாக எழுதுங்க. நாங்கள் எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் ஆப்ட் அவுட் பண்ணலையோ நீங்க யூ கேன் கோ டு தி எக்ஸாம், யூ கேன் ப்ரிப்பேர். இட் இஸ் ஆஸ் ஸ்கெடியூல்டு ஆன் 21st of November 2020. We have made all arrangements for the
ப்ரிகாஷன்ஸ், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு சம்மரி. ஸோ மெயினாக இது வந்து ஆப்ட் அவுட் ஸ்கீம் சம்பந்தமான விஷயங்கள். ஸோ இந்த ஒரு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதுவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு ஆப்ட் அவுட், ஸோ யூ கேன் கோ டு தி வெப்சைட். தேர் இஸ் அ டிக்ளரேஷன் ஆன்லைன். It opens at 9 p.m. today. You can opt out, and please ensure if you opt out, it is final. You can't withdraw it. And opt out ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. Either you can reappear for the January February cycle, or straight away you can go for the May 2021 examination. Right? So thank you so much, and meet you in a video soon.